பெருங்குடியில் இருக்கிற ஆந்திரா அன்னம்ங்கிற ஸ்பாட். ஆந்திரா அன்னம்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஆந்திரா மீல்ஸ் தான் ஸ்பெஷல். ஆந்திரா டிபிக்கல் அந்த ஆந்திரா ஸ்டைல் மீல் சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு பிளான் இருந்துச்சு. அதனால இன்னைக்கு இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். மைக்ல ஆன் பண்ணியாச்சு, நாங்களும் வீடியோக்கு ரெடி ஆகிட்டோம். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, 2:40, கொஞ்சம் அதிகமாக டைம் ஆயிடுச்சு, 2:40 ஆயிடுச்சு. உள்ள நம்ம பசங்க ரொம்ப பேர் வெயிட் பண்றாங்க. அதனால இன்னைக்கு ஒரு பெரிய ஃபீஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா மெனுவும் வாங்கி எல்லா ஐட்டமும் ட்ரை பண்ணி ஒரு பக்காவான ஒரு வேட்டைக்கு இன்னைக்கு ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிளம்சியா இருக்கு. மெனு மட்டும் இல்லை, நாங்களும் ரொம்ப கிளம்சியா தான் இருக்கோம். அண்ணனோட ஸ்பெஷல் லஞ்ச் அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருக்கோம். என்ன அப்படின்னா ஆந்திரா மீல் ஆர்டர் பண்ணிருக்கேன். அண்ணன் மட்டும் அலர்ட்டா தெளிவாக ஆந்திரா மீல் ஆர்டர் பண்ணிட்டாரு. ஏன்னா இதுதான் அந்த பருப்பொடி மேட்ரு வரும். அண்ணா மீல்ஸ் எப்படி இருக்கு? ஓகே ஓகே. அண்ணா எதனால இந்த கடை? எங்க ஆஃபீஸ் நியர்பை இருக்குது. ஃப்ரெண்டு ஆஃபீஸ் கொலீக் ரெஃபர் பண்ணி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன். ஓகே, பட் இட் வாஸ் ஆசம். ஸோ ஜஸ்ட் எல்லாரையும் கூப்பிட்டு வரணும். ஓகேண்ணா, உங்களுக்கு இந்த கடையில் பிடிச்ச டிஷ் ஏதாவது? ஹனி சிக்கன். ஹனி சிக்கன் சூப்பர் பெஸ்ட். ஹனி சிக்கன் நீங்கள் மட்டும் ஸ்பெஷலாக அந்த ஆந்திரா மீல் ஆர்டர் பண்ணீங்களே, என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஆந்திரா மீல்? லாஸ்ட் டைம் நான் ஆந்திரா மீல் சாப்பிட்டதில்ல. லாஸ்ட் டைம் நான் பிரியாணி சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த தடவை ஆந்திரா மீல் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வந்து ஆந்திரா, அவர் வந்து தான் ரெக்கமெண்ட் பண்ணார். மீல்ஸ் போட்டு பொடி போட்டு நெய் ஊற்றி அதுக்கப்புறம் ஊறுகாய் வேற போட்டு பிசைஞ்சு சாப்பிடணும். நான் உங்களுக்கு பிசைஞ்சு உருட்டி தரேன், நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு உருட்டல் சாதம் கொடுங்க, டேஸ்ட் பார்த்துட்டு எப்படின்னு ரிவ்யூ கொடுப்போம். ஆனால் ஸ்பாட் கரெக்டாக எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்பாட் எங்கே இருக்கு? இந்த ஸ்பாட் வந்து பெருங்குடி ஃபுட் ஸ்ட்ரீட், ஆர்எம்சி ஆப்போசிட்ல இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஆந்திரா அன்னம்னு நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டாலே வந்துடும். ரைட், ஓகேண்ணா. பிரியாணியில் வந்து என்னென்ன வெரைட்டி இருக்குது? என்ன வெரைட்டி இருக்குது? அது மெனு பார்த்தா சொல்லணும், நிறையா வச்சுருக்காங்க. சரி, ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது அப்படி இருக்குன்னு சொல்லுவோம். வந்துருச்சு, டேஸ்ட் பார்த்துடலாம். பட்னா இவர் நிர்மல், இவர் வந்து பாரிஸ் போறாரு. அதனால அவர்காண்டி நாங்க மீட் பண்றதுக்காண்டி இங்க வந்திருக்கோம். அவர் நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம சேனல் இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டே இருப்பாரு. ஆமா, என்ன ஃபீல் பண்றாரு அப்படின்னா, நான் வந்து இந்தியா விட்டு போறேன், அதனால கடைசியா உங்க சேனல்ல ஒரு வீடியோ கொடுத்துட்டு போறேன் அப்படி ஃபீல் பண்ணாரு. அவருக்காக அவரோட ட்ரீட்ல நாங்க ஜாயின் பண்ணிருக்கோம். உண்மைதான். இவர் பாக்கிறதோட இவங்க வீட்டுல நம்ம சேனல்ல ஆர்வமா பார்ப்பாங்க. கரெக்ட், ஓகே. நிர்மல், உங்களுக்கு வந்து ஆக்சுவலா நம்ம சேனல்ல பிடிச்ச வீடியோ என்ன லைட்டா ஷேர் பண்ணிருக்கீங்க? பிடிக்காத பிடிச்ச வீடியோ நீங்க ஒரு பரோட்டா சாப்பிட கூட்டு போனீங்க நானே, அந்த ஊர் பேர் சொக்கநாதபுதூர். சூப்பர், அது நல்லா இருந்தது. ரைட், ஓகே. அதே மாதிரி நிர்மல் வந்து பாரிஸ் கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு சென்ட் ஆஃப் பார்ட்டி மாதிரி நம்மளே சும்மா ஆர்கனைஸ் பண்ணலாம் நினைச்சோம். பட் அவரும் என்ன நினைச்சாரு, நம்ம வீடியோ வந்து அவரே பண்றேன் அப்படின்னு நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். லாலிபாப் வந்துச்சு. ஓகே, ஓ சூப்பர். பார்க்கவே டெம்ப்டிங்கா இருக்கு. டேஸ்ட் எப்படி? அவ்வளோவா கம்மியா கொடுங்க. சாரி, என்னெல்லாம் மிஸ் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. இதில் வந்துட்டு கீ, பருப்பு பொடி, கோங்குரா பிக்கல். சிக்கனுமே செம்மையா இருக்கு. சிக்கன் வந்து ஆக்சுவலாக நார்மல் ஆயில் நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. அந்த ஸ்பைசினஸ் தெரியுது. நல்லா இருக்கணும். சிக்கன் கிளி பரோட்டா நம்ம ஊர் சைடு சாப்பிட்ற மாதிரியே நல்லா இருக்கு. ஆந்திரா ஹோட்டலில் இதெல்லாம் நல்லா இருக்குமான்னு இருக்கும், பட் நல்லா இருக்கு.
வரமாட்டேது அது மட்டும் எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா அந்த கிரேவி வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். நல்லா இருக்கு. லோட்டா சூப்பராக இருக்கு. இது வந்து ஸ்பைசி பிரியாணி அப்படின்னு சொல்றாங்க. இதுவே சிக்கன் தான். இந்த டைப் ஆஃப் பிரியாணி வந்து ரொம்ப பிடிக்குமா அப்படின்னா ஒரு சின்ன டவுட் வரும். ஆனால் நல்லா இருக்கு. எப்படின்னா ஆந்திரா ஸ்டைலில் அவங்க ரெகுலராக சாப்பிட்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிடிக்கும். பட் இந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் ஸ்பைசியான பிரியாணி சொல்றதுனால. ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு? ஓகே, பட் என்னோட பர்சனல் ஃபேவரட்னா மீல்ஸ் தான். அதை விட்டு என்னால் வெளியே வரவே முடியல. ஸ்டார்டர் எல்லாமே சூப்பராக இருக்கு. அந்த ஹனி சிக்கன்லாம் தரமாக இருந்துச்சு. கிளி பரோட்டா சூப்பராக இருக்கு. பிரியாணி வந்து ஓகே, ரொம்ப நார்மல் சொல்ல முடியாது, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி ஹைதராபாடி ஸ்டைலா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பிரியாணி லவர்ஸ்க்கு தான் இது செட் ஆகும். கண்டிப்பாக செட் ஆகும். நார்மல் சீரக சம்பா பிரியாணி சாப்பிட்றவங்களுக்குலாம் இது எப்படின்னு எனக்கும் தெரியல. நல்லா டெண்டர்னஸ் அதல்ல. சிக்கன் நல்லா இருக்கு. சிக்கன் ஸ்டார்டர்ஸ்லாம் உண்மையிலே சூப்பராக இருக்கு. மீல்ஸ் அந்த பருப்பு எல்லாமே செமையா இருந்தது. ஆனா சிக்கன் ஸ்டார்டர்ஸ் வந்து உண்மையிலே சூப்பரா இருக்கு. சிக்கன் ஆகட்டும், ஃபிஷ் ஆகட்டும், கிளி பரோட்டாவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா மீல்ஸுமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபேமஸ்ன்னு தான் நினைக்கிறேன். டாடி இது என்னது? ஃபிஷ் டிக்கா. ஆனா தயிர் ஊற்றி சாப்பிட தெரிஞ்சேன் நான். ஓ நல்லது. எப்படி இருக்கு? ஓகே, நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா நீங்க அவரோட எதிர்பார்த்த, நீங்க இல்லை நாங்க எதிர்பார்த்த குட்டூர் சிக்கன் வந்துருச்சு. நல்லா இருக்கு. டாடி லைட்டா ஒரு டீ போட்டோ எடுத்து வச்சிடலாமா? ப்ரான் பெப்பர் ஃப்ரை. டாடி குட்டூர் சிக்கன் அப்படி இருக்கு. செம்மையா இருக்குடா. இங்க பார்த்தனாலே ஸ்பைஸா தான் இருக்கு. இது வேற மாதிரி ஸ்பைஸா இருக்கு. ரொம்ப காரமா இல்ல, செட்டிலா டிஃபரெண்டா இருக்கு. இது என்ன ப்ரான் பெப்பர் ஃப்ரை. சூப்பரா வந்துருக்கு. இன்னும் நான் ப்ரான் வந்து நல்லா குக் ஆகி தான் சாப்பிட நல்லா இருக்கும். நல்லா இருக்காது. ஓவர் குக் ஆனா ரப்பரிஷ் ஆயிடும். அருமை. நடி வேட்டைக்கு ரெடியா? பருப்புடி தான் பிடிச்ச செம்மையா இருக்கு. நடி ஆக்சுவலாக ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணிட்டேன் கைஸ், பாருங்க. பருப்பு பொடியா இல்ல அப்பளம் ஒரு பைட் எப்படி இருக்கு நடி? இதில் ஸ்பெஷலாக அந்த பிக்கல்லாம் வச்சு அண்ணா சாப்பிட்டு பார்த்தாரு. ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அந்த உள்ள இருக்கு. இந்த பிக்கல் தான் வச்சாங்க. ஓ ஏன் அப்படி? அது வேற கோங்கரா பிக்கல். அது ஆக்சுவலாக வெஜிடபிள்ஸுமே பார்க்க நல்லா இருக்கு. நாடி இது ட்ரை பண்ணு. நல்லா இருக்குண்ணா. வாழைக்காய் ஃப்ரை, டீப் ஃப்ரை பண்ணியிருக்காங்க போல. நல்லா இருக்கு. ரவா கேசரியா அது? இந்த காரத்துக்கு ஸ்வீட் செமையா இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டோம். என்னென்ன சாப்பிட்டோன்றதே இப்போ ஞாபகம் இல்லாத அளவுக்கு நிறைய சாப்பிட்டோம். முத்து, உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்து சாப்பிட்டதுல? என்ன ஞாபகம் இருக்கும் போது? ஹனி சிக்கன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டர் வாங்கியிருந்தோம். அது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. வேறு பிரியாணி வந்து நல்லா ஆந்திரா ஸ்டைலில் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் காரம் தாங்கலை, பட் ஆனால் டேஸ்ட் ஓகே. ஆந்திரா ஸ்டைல் நல்லா ஸ்பைஸியாக நல்லா போட்டிருந்தோம். ஓம், உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு? என்னென்ன ஞாபகம் இருக்குது உங்களுக்கு இப்போ சாப்பிட்டதில்ல? எனக்கு சாப்பிட்டது எல்லாமே ஞாபகம் இருக்குது. ஆனால் இங்கே மஸ்ட் ட்ரை பார்த்தீங்க அப்படின்னா ஹனி சிக்கன் தான். அப்புறம் சாசி சிக்கன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பெப்பர் ப்ரான் ஃப்ரை அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு.
பிரியாணி வந்து பிலோ ஆவரேஜ் தான். அது வந்து ரொம்ப உப்பு அதிகமாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் என்னோட ஃபேவரட் வந்து ஹனி சிக்கன் தான். எனக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஹனி சிக்கன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீல்ஸு மஸ்ட்டு ட்ரை இங்கே வந்தீங்கன்னா, அதுவும் அந்த பருப்பு பொடி, ஊறுகாய், ரசம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நான் மற்ற கிரேவிலாம் சாப்பிடல, மற்ற கிரேவிலாம் சஞ்சய் நான் சாப்பிட்டாரு, அவர் நல்லா இருந்துன்னு சொன்னார். அதனால் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மீல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி வந்து நீங்கள் ஆந்திரா ஸ்டைல் சாப்பிடுவீங்க, உங்களுக்கு பிடிக்கும்னா சாப்பிட்லாம். மற்றபடி நீங்கள் சவுத் இது தமிழ்நாடு ஸ்டைல் தான் சாப்பிடுவீங்க அந்த மாதிரிலாம். பில்லு நான் பார்க்கவே இல்லையே, அது இங்கே 5200 வந்துச்சுன்றது வந்து கேள்விப்படுறேன் இப்போது. ஆனால் பில்லு நாங்கள் இப்போ ஃபோட்டோவும் எடுக்கலை, இதுவும் பண்ணல. ஆனால் 5200 வந்திருக்கு. என்னென்ன சாப்பிட்டோன்றது வந்து லிஸ்ட்டு போடலாம் பார்த்தா ஞாபகம் இல்லை எனக்கு. ஆனால் அவங்களுக்கு ஆமாம் எல்லாமே, அதாவது ஹனி சிக்கனே ஒரு 4 சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பெப்பர் ப்ரான் வந்து அது ஒரு 2 சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் அந்த சாசி 60 இது சிக்கன் லாலிபப் அது ஒரு 2-3 சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் அந்த கோங்கரா சிக்கனு, அதுக்கப்புறம் நம்ம பழைய எடிட்டர் வந்துட்டு கிளி பரோட்டா சாப்பிட்டாரு. அது பிரியாணி 3 மீல்ஸு அது இதுன்னு நிறையா சாப்பிட்டோம். அது வந்து 5000 ஓவரால் ரேட்டிங்லாம் கொடுக்குற அளவுக்கு நமக்கு ஒன்றும் பெரிய இல்லை. நல்லா இருந்துச்சு. வந்தீங்கன்னா மீல்ஸ் சாப்பிடுங்க. நான் உங்களுக்கு லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், வந்து சாப்பிட்டு பாருங்கள். பை. ஊர் சுத்தி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனை இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்